ஹாய், ஐம் டாக்டர் தினேஷ் குமார். நான் இங்க சொல்லவிருக்கும் ஒரு சின்ன தலைப்பு என்னன்னா, இந்த மழைக்காலங்கள் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அடுத்தது ரொம்ப பனி வரப்போகுதுங்க. முடக்குவாதம் என்று சொல்லக்கூடிய ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பக்கம் தான் நான் இப்போ உங்களுக்கு பார்க்க போறேன். ஸோ இது ஆண்களை விட பெண்களுக்கு அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஏன்னா அவங்களுக்கு பொதுவாகவே ஆஃப்டர் பிரெக்னன்சி, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுனால ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள். அது இல்லாம அதிகமான மன அழுத்தம், ரொம்ப மன அழுத்தம், அதாவது ஆபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி, ஒரு கிரானிக்கா வருஷ கணக்கா எதையுமே பண்ண முடியல. ஒரு நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இரிட்டேட் பண்ணி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், அழுத்தத்திலே இருக்கிறவங்களுக்கு இது வேகமாக வருதுன்றது என்னோட கருத்துங்க. மன அழுத்தம், அது இல்லாம பரம்பரை ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி இதற்கு என்னென்ன அறிகுறி அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸோ எல்லா ஜாயின்ஸுமே வெளியெடுக்க ஆரம்பிக்காங்க. இந்த ஸ்மால் ஜாயின்ஸ்ல இருந்து லார்ஜ் ஜாயின்ஸ்ல இருந்து இந்த ரிஸ்ட் ஜாயின் மணிக்கிட்டு வரைக்கும் எல்லா ஜாயின்ஸுமே வலியெடுக்கும். ஸோ அது இல்லாம ஒரே டைம்ல கையில இருக்கிற ஜாயின்ஸும் வலிக்கும், காலில் இருக்கிற ஜாயின்ஸும் வலிக்கும் ஒரே டைம்ல. நெக்ஸ்ட் அடுத்து மார்னிங் எந்திரிச்சோடனே பயங்கரமான ஒரு ஸ்டிஃப்னஸ்ங்க, இந்த மாதிரி பிடிச்சிக்கும். காலைல எந்திரிச்சோடனே அந்த பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எல்லா ஜாயிண்ட்டும் வலி இருக்கும். ஒரு 20 மினிட்ஸ் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிச்சு நடனம் ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட் நாளாவது தேவையில்லாத வீக்லி ஒன்ஸ், 15 நாளைக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு ஃபீவர் வந்துட்டு போகுங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி அது இல்லாம ரொம்ப டயர்டா இருக்கிறது, ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுறது, ரொம்ப எல்லா ஜாயிண்ட்டுமே வலி எடுக்கிறது. சோ இது போன்ற அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் இதை ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். இல்லைங்களா? பாயிண்ட் நம்பர் 1. சார், இது என்ன மாதிரியான நீங்க பிளட் டெஸ்ட் எடுப்பீங்க? என்ன மாதிரியான பிளட் டெஸ்ட்? ருமட்டாய்டு ஃபேக்டர் இருக்கான்னு பார்க்கணுங்க. சிஆர்பி லெவல் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் இஎஸ்ஆர். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் ஹோமியோபதி மருத்துவத்தில், அதாவது நிரந்தர தீர்வுன்றது, ஏன்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், தன்னோட நோய் எதிர்ப்பு சக்தி தன்னையே டிஸ்டர்ப் பண்றதுனால இதோட சிம்டம்ஸையும் இதோட வலிகளையும் வீக்கத்தையும் படிப்படியாக குறைத்து கொண்டு ஹோமியோபதியில் தீர்வு கண்டு விடலாம். சரிங்களா? ஏன் சார் ஹோமியோபதி மத்த எல்லாத்துலயுமே பண்ணலாங்க. எங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, ஹோமியோபதி ஆல்ரெடி இந்த மனம் ரீதியான பிரச்சனைகளுக்கு நல்லாவே கேட்கவங்க. சோ இது ரொம்ப அழுத்தம் தரக்கூடியது, ஜெனரேஷன் பரம்பரை ரீதியா வரக்கூடிய பிரச்சனைகள். சோ இது சம்பந்தப்பட்டிருந்தால் ஹோமியோபதியில் நல்ல வீக்கத்தை லெவல் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணி நாங்க சொல்ற லைஃப் ஸ்டைலுக்கும் ஃபுட் ஹேபிட்ஸும் நீங்க மாறினீங்கன்னா நல்லபடியாக இதை வச்சு இதை கொண்டு எந்த வித தொந்தரவு இல்லாம நீங்க லைஃப் டைம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அடுத்து டிஃபார்மிட்டி சொல்லக்கூடிய எலும்பு வளையிறது, ஸ்வெல்லிங் ஃபார்ம் ஆகுறது. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு அடுத்து, ஏன்னா இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எலும்பு மட்டுமே சம்பந்தப்படுதுங்க. இதயம் சம்பந்தப்பட்டது, ஸ்கின் சம்பந்தப்பட்டது, லென்ஸ் சம்பந்தப்பட்டது, ஒவ்வொரு உறுப்புகளாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆரம்பத்திலே இதை கண்டறிந்து முறையான சிகிச்சை, முறையான மருத்துவம், முறையான உணவு பழக்கம், முறையான வாழ்வியல் முறை பயன்படுத்துறீங்கன்னா 100% இதை மெயின்டைன் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.